அஸ்ஸலாமு அலைக்கும். ஹயாஸ் ஹோம் குக்கிங்கில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான சிக்கன் சோயா தான் பார்க்க போகிறோம். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் 100 கிராம் சோயா எடுத்திருக்கேன். அதாவது மீல் மேக்கர்னு சொல்லுவாங்க இதை. அந்த 100 கிராம் எடுத்து நான் தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கிறேன். இது மாதிரி நல்லா தண்ணியில் ஊறினதுக்கப்புறம் இதை நல்லா புழிஞ்சி ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி ஒரு 2 ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்கலாம். இதே மாதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, நல்லா அழகாக உதிரியாக வந்துருச்சு. நைஸாக அரைக்கக்கூடாது, இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு கடாயை அடுப்பில் வச்சு தேவையான ஆயிலை ஊற்றிக்கலாம். ஆயில் கொஞ்சம் அதிகமாக தான் செலவாகும், அப்போ தான் இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் 2 பல்லாரி வெங்காயம் எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூனு இஞ்சி பூண்டு சேர்த்து அதிலே நல்லா வதக்கிக்கலாம். இந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். நமக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு காரம் சேர்த்துக்கலாம். எனக்கு லேசாக காரம் வேணுங்கிறதுனால நான் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது கொஞ்சம் உரப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும், கொஞ்சம் காரமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது கூட நான் 100 கிராம் சிக்கன் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசாக, அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் சிக்கன் சேர்த்துக்கலாம், மட்டன் சேர்த்துக்கலாம், பீஃப் சேர்த்துக்கலாம். இது இல்லாமல் நீங்கள் சும்மா வெறும் சோயாவில் கூட செய்யலாம், நல்லாயிருக்கும். அசைவம் சாப்பிடாதவங்க வெறும் சோயாவில் கூட செஞ்சுக்கலாம். சிக்கனு எதுவுமே இல்லைன்னா வெறும் முட்டையில் கூட செய்யலாம், நல்லாயிருக்கும். இது கூட நான் ஒரு முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். நான் 1 தான் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் 2, 3 எத்தனை வேணாலும் ஊற்றிக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதை. இந்த முட்டையை நல்லா கிளறி விட்டு அது கூட நல்லா வதக்கி விட்டுறணும். இது கூட நம்ம அரைச்சி வச்சுக்கிறோம் இல்லையா சோயா, அதை அது கூட சேர்த்துக்கலாம். நான் 100 கிராம் எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். அதே அதிகமாக இருக்குது, பார்த்தீங்களா எவ்வளோ இருக்குன்னு. உங்களுக்கு தேவைப்பட்டால் 50 கிராம் கூட போட்டுக்கலாம். அது நம்மளுக்கு தேவைப்படுறது போட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக தான் இருக்குன்னு நினச்சி 100 கிராம் போட்டேன். அது அரைச்சி எடுக்கவும் அதிகமாக இருக்குது. இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட 2 ஸ்பூன் சிக்கன் கபாப் போட்டிருக்கேன். நான் கடையில் விற்கும் சிக்கன் கபாப் மசாலான்னு கேட்டால் கடையில் கொடுப்பாங்க. 1/2 ஸ்பூன் 2 ஸ்பூன் சிக்கன் கபாப் போட்டிருக்கேன். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட நான் 2 பெரிய சைஸு தக்காளி எடுத்து மிக்சியில் கொரன்னு அரைச்சி வச்சுருக்கேன். நைஸாக இல்லாமல் கொரன்னு அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இது சப்பாத்திக்கு, இடியப்பத்துக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். சாதத்தில் சூடாக போட்டு பரட்டி சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது. இது கூட ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த சோயா வேகணும் இல்லையா, அதனால ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே சேர்க்க வேண்டாம், ரொம்ப தண்ணி ஆகிடும். ஒரு 2 டம்ளர் சேர்த்து
ஒரு மூடியை போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா போதும். இதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டுக்கலாம். ஒரு மூடியை போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் மல்லி புதினா போட்டுக்கலாம். அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேகணும். நல்லா வெந்துருச்சு பார்த்திங்களா? இப்போ இந்த டைமில் நம்ம குழம்பு மசாலா தூள் இருக்கு இல்லையா, அதில் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், குழம்பு மசாலா தூள் 1 ஸ்பூனு, 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு நல்லா கிண்டி விட்டு கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றிருக்கேன் நான். இப்போ ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தயிர், ஒரு பாதி லெமனை நான் கொஞ்சமாக புளிஞ்சு விட்ருக்கேன். ஒரு டேஸ்ட்டுக்கு தான், ரொம்ப புளிப்பு இருக்கக்கூடாது. பாதி லெமனில் ஒரு கொஞ்சம் புளிஞ்சிங்கன்னா போதும். சூப்பரான சிக்கன் சோயா ரெடி ஆகிடுச்சிங்க. அருமையாக இருக்குது பார்த்திங்களா? நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு சொல்லுங்கள்.